உங்கள் விஜய். அடடே பாருடா, என்ன ஏட்டையா எக்ஸசைஸ்லாம் பலமா இருக்கு. இது தினமும் செய்யறதா மச்சான். உடற்பயிற்சி உடம்புக்கு ரொம்ப முக்கியம்ல. பாருடா, தினம் 15 நிமிஷமாவது உடற்பயிற்சி பண்ணாதவன் சோத்திலே கை வைக்க கூடாதுன்னு ஒரு புக்ல படிச்ச மச்சான். அதான் தினமும் காலையில ஏஞ்சி எக்ஸசைஸ் பண்ணாம நாங்க சாப்பிடுறதே இல்லை. நானும் எக்ஸசைஸ் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். எங்க டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது. இது சப்பங்கட்டு. ஏன் இப்போ கூட பண்ணலாம்ல? ஆமா வைத்தி, வந்து பண்ணு. சும்மா பேசிக்கிட்டு இருக்க நேரத்துக்கு பண்ணலாம்ல. அப்ப பண்ணிடுவோம். ஏன் மச்சான், அத்தை எங்க? தினமும் அப்பா அம்மாவும் இங்க தங்குறது இல்லடா. ரொம்ப புழுக்கமா இருக்குன்னு பக்கத்துல ஃப்ரெண்டு வீட்டுல தங்கியிருக்காப்ல. அது சரி. நம்மளெல்லாம் கூட்டிட்டு வந்து காய விட்டுட்டு அவர் மட்டும் ஏசியில குழுகுலுன்னு இருக்காப்ல, அப்படித்தானே? அதேதான். ரொம்ப நல்ல ஒரு மச்சான் உங்க அப்பா. நேற்று தைரியமா அவர்கிட்டயே அவருக்கு ஏன் சாமி இறங்கலன்ற காரணத்தை சொல்லிட்டேன். அப்படியா? என்னடா சொன்ன? நல்லது இருக்கிற இடத்துல தான் மாமா சாமி தங்கும். நீங்க இப்ப நல்லவரா இல்ல, அதனால உங்களுக்கு சாமி வராததுல ஆச்சரியமே இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவரு என்னையா சொன்னாரு? மனுஷனா இருந்தா தானே நல்லது சொன்னா கேட்பாரு. அவர் தான் அந்த தன்மையை விட்டு ரொம்ப நாள் ஆகுதுல. 100ல ஒரு வார்த்தையா சூப்பரா சொன்னியா. கண்ணா பின்னாடி வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு போயிட்டாரு. மச்சான், நான் சொன்னது கரெக்டு தானே? கரெக்ட் தான் வேட்டையா. நிறைய முதுகு பின்னாடி சொல்லுங்க, குறைய முகத்துக்கு நேரா சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தைரியமா நீ அவரோட குறைய முகத்துக்கு நேரா சொல்லியிருக்க. இப்படி யாராவது தைரியமா பேசினாதான் அவருக்கு புரியும். ஏய் வேட்டையா, உன் மாமனுக்கு இன்னைக்காவது அருள் வருமா வராதா? வரும், ஆனா வராது. மச்சான், நேற்று ஏதோ கறி நாள்னு சொல்லி நிலைமையை சமாளிச்சாச்சு. ஆனா இன்னைக்கும் சாமி வரல. நாமெல்லாம் ஊருக்குள்ள தலை காட்ட முடியாது மச்சான். தலையில ஒரு துண்டை போட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஆமா, இன்னைக்கு எத்தனை மணிக்கு சாமி கும்பிடுறோம்? ராத்திரி ஒரு 8 மணிக்குண்ணே. அப்பதான் கூட்டம் இருக்காதுன்னு சொல்றாங்க. பாப்போம். சாமி வரலன்னா யாருக்கும் தெரியாம வண்டி ஏறி ஓடிட வேண்டியதுதான். நாளைக்கு நீங்க சாமி ஆடுற மாதிரி ஆடி கையில இருக்க அருவாளால வேட்டையன் கழுத்துல ஒரே போடு. எனக்கு சாமி வருதோ இல்லையோ, ஆனா இன்னைக்கு சாமி இறங்கின மாதிரி ஆடி உன்னை வெட்டி சாய்க்காம விட மாட்டேன்டா. தமிழே, தமிழே. சொல்லு முத்தையா. மணி 5 ஆயிடுச்சு ஆத்தா. சாமி ஆடுறதுக்கு எல்லாரும் தயாராயிட்டாங்களா? ராத்திரி 8 மணிக்கு தானே பூசி ஆரம்பிக்க போறோம். இப்பதான் எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க முத்தையா. நேரமாச்சு ஆத்தா, அதான் எல்லாரையும் கையோட கூட்டிட்டு போலான்னு வந்தேன். சரி சரி. வா தமிழே. முத்தையா, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது சாமி. இன்னைக்கு கண்டிப்பா என் மவனுக்கு அருள் வந்தே ஆகணும். நீங்க கவலையே படாதீங்க ஆத்தா. தமிழுக்கு இன்னைக்கு அருளை இறக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரி சரி கருப்பா. தமிழே, முதல்ல ஆத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. எதுக்குன்னு? சாமி ஆடுறதுக்கும் ஆத்தா காலில் விடுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஆத்தா தான் ஏன் முதல் சாமி. அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இருக்கட்டும் இருக்கட்டும். சும்மா மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு பேசாதீங்கண்ணே. ஆத்தா, எல்லாரையும் வர சொல்லுங்க. கோயிலுக்கிட்ட போய் ஏற்பாடு பண்றதுக்கு நிறைய வேலை இருக்கு. சரி. சௌந்தர்யா, நாங்க எல்லாரும் புறப்பட போறோம். நீ குணசேகர் வீட்டுல இருந்து அப்படியே கோயிலுக்கு வந்துரு.
சரிம்மா நான் வைக்கிறேன். மா சுதா, மீனாட்சி வாங்கத்தா. என்ன பத்தா? எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? ஆ ரெடிமா, புறப்படலாம். எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? ஆ ஏம்பா நேத்தே சொல்லணும்னு நினைச்சேன், சாமி கும்பிடும்போது ஆம்பளைங்க சட்டை போடக்கூடாதுன்னு. இன்னும் நீங்க என்ன சின்ன பயல்களா? சட்டையை கழட்டுங்கப்பா. நாங்களா? ஆமையா, நீங்க இல்லாம வேற யாரு? சட்டையை கழட்டிட்டு உடம்பு முழுக்க சந்தனத்தை பூசுங்க. என்ன பெரியாத்தா, உங்களுக்கு நம்ம வழக்கம் தெரியாதா? ஐயோ மறந்து போயிட்டேன் முத்தையா. வைத்தி வேட்டையா, 2 பேரும் சட்டை கேட்டுங்க. சட்டையை கட்டுன்னு சொல்றல, சட்டையை கட்டுங்க. கழட்டு கழட்டு கழட்டு. தம்பி ஆ? நீயும் தான்பா. நானா? குடும்பத்துல உள்ளவங்க தானே சட்டையை கழட்டணும். ஏயா, எங்க குடும்பத்தோட சேர்ந்து சாமி கும்பிட வந்துட்டல, ஆ. அப்ப நீயும் தான் இந்த குடும்பத்து ஆளு. சட்டையை கழட்டியா? கலெக்டரி வேணாண்டா. ஏனே சீஃப் பூசாரியே சொல்லிட்டாரு சட்டையை கழட்டுனே சாமி குத்தமா போறோம். அப்படிங்கிற? ம். சரி. ஐயா வெள்ளையாலன்னு சொல்லி ஃபீல் பண்றாரு போல இருக்கு. சீக்கிரம் கட்டியா. ஆமா, நம்ம கலர் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும்ல, அதான். இருக்கிறது நீ தானே கான்ட்ராஸ்டா இருக்க. என்ன இது 3 பேரும் பனின்னு போட்டுட்டு இருக்கீங்க? பன்னி சேர்த்து காயிட்டீங்கயா? அப்பத்தா ப்ளீஸ் அப்பத்தா, கோயில்ல பொம்பளைங்களா இருக்காங்க, பனியன் மட்டும் இருக்கட்டுமே. கூடவே கூடாது, சாமி அவமதிக்கிற மாதிரி சொன்னா கேளுங்கய்யா. அட 3 பேரும் பனியனை கழட்டுங்கப்பா. அட கழட்டுங்க கழட்டுங்க. கட்டியா? கலெக்டரா? மடி ஆ சாமி நீங்க வா. சொல்லுங்க சாமி. இந்த சந்தனத்தை ஒரு கிண்ணத்துல கரைச்சி எடுத்து வைப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமிழே, நீ சட்டை கழட்டலையா? கோயிலுக்கிட்ட வந்து கழட்டிக்கிறேண்ணே. சரி. சந்தனம் ரெடி. இந்தாங்க. அம்மாடி, ஓம் புருஷனுக்கு நீ சந்தனம் பூசி விடு, ஓம் புருஷனுக்கு நீ சந்தனம் பூசி விடு. நாங்களா? ஆமா தாயி, நீங்க தானே இதெல்லாம் செய்யணும். ஒரு இடம் விடாம கை, முதுகு, மார்பு எல்லா இடத்துலயும் சந்தனத்தை பூசுங்கம்மா. அட போ வெக்கப்படாம. நீங்களும் தான் நீ. வா வா புள்ள. மீனாட்சி வா. இந்த ஆளுக்கு ஒரு கிண்ணமா எடுத்துக்கங்க. ஆளுக்கு ஒரு கிண்ணம் எடுத்துக்கங்க தாயி. நீ எடுத்துக்கம்மா. நீங்களுக்கு அவங்க தேய்ச்சி விடுறாங்க. ஆமா, அப்ப எனக்கு யார் தேய்ச்சி விடுவா? நான் தேய்ச்சி விடுறேன். நீங்களா? பாவம் இத நீ எதிர்பார்க்கல இல்லனே. ஜாமி 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 வேணாம், ஜாமி ஜாமி ஜாமி. சந்தனம் பூசு மீனாட்சி. குளிர்தால? ஒண்ணும் இல்ல பாட்டி, சந்தனம் ஜில்லுன்னு இருக்கு. இருக்கும் இருக்கும்.
சந்தன குளியலா குளிக்கிற? இன்னைக்கு உன்னை என் அருவாளுக்கு காவு கொடுக்காம விடுறதா இல்லடா. உச்சியில உதிச்சவனே, எங்க மத்தியில குதிச்சவனே, கண் முழிச்சு காத்தவனே, பொன் முடிஞ்சு போட்டவனே, தொத்து நோய தெரிஞ்ச வித்தையெல்லாம் நீ புரிஞ்ச, சுத்தமாக எங்க தேசம் நித்தமெல்லாம் பூத்திருக்கு. சிந்தனையெல்லாம் உன் பெருமை பேசி சிறக்க வச்சோம். சந்தனா செவ்வாது பூசி சந்நிதிய மணக்க வச்சோம். எங்க வாழ்க்கை கெட்டியாக கொட்டி கொட்டி கொடுக்கும் நீ ஐயா. கருப்பா, தாயம் கருப்பு உத்தரவு வேற மாதிரி இருக்கே. கருப்பா, கரிநாள்னு தெரியாம நேத்து சாமி ஆடினது எங்க குத்தம்தான். அதுக்காக இந்த குடும்பத்தை தண்டிச்சிடாத. இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, உன் மனசு குளிர சாமியாட கூடி நிக்கிறோம். உன் மக்களை சோதிக்காம மனசிறங்கி வந்துரு கருப்பா. கருப்பா, கருப்பா. தமிழு, உன் மனசார கருப்பனை வேண்டு, அவன் மனசிறங்கி உனக்குள்ள வந்துருவான். நாளைக்கு நீங்க சாமி ஆடுற மாதிரி ஆடி கையில இருக்க அருவாளால வேட்டையின் கழுத்துல ஒரே போடு. என் குடும்பத்தை சோதிக்காத கருப்பா. மடி பிச்சு கேக்குற, தயவு செஞ்சு மனசிறங்கி என் புள்ள மேல வந்து இறங்கிடுப்பா. மனசிறங்கி வந்துரு, உன் குடும்பத்தை கண்கலங்க வைக்காத கருப்பா. நினப்புல கருப்பு இல்லையே, அப்புறம் எப்படி அவன் இறங்கி வருவான்? என்னையா தடங்கல, உன் மக்களை நீயும் மறந்துட்டியா? சௌந்தர்யா, இது என்னமோ நம்ம குடும்பத்துக்கு வந்த சோதனை. என் நெஞ்சே அடைக்கிற மாதிரி இருக்கு. கருப்பன் நம்மளுக்கு எந்த காலத்துல இப்படி தண்டிச்சதே இல்லையே. ஒண்ணு மனசிறங்கி வா, இல்ல என்ன வேணுமோ கேளு கருப்பா. செஞ்ச தப்புக்கு தண்டனை இல்லாம கருப்பை எப்படி இறங்கி வருவான்? கையில சாட்டை எடு முத்தையா. தமிழே, செஞ்ச தப்புக்கு தண்டனை ஏத்துக்கிட்டு கருப்பனா மனசிறங்க வை.
முறையா சாமி ஆடி குறி சொல்ற குடும்பம் இன்னைக்கு சாமி ஆட கூட முடியாம வக்கத்து போய் நிக்குது. என்ன தெய்வ குத்தமோ தெரியலையே சாமி. கருப்பா, எங்க குடும்பத்தை கை விட்டுடாதப்பா. எங்க குடும்பத்தை விட்டு போயிடாத கருப்பா. எங்க அப்பா கூட இறங்கி வந்து எங்களுக்கு அருளை கொடுக்கறப்பா. நீ இருக்கேன்னு எங்களுக்கு காட்டு. நாளைக்கு நீங்க சாமி ஆடுற மாதிரி ஆடி கையில இருக்க அருவாளால வேட்டையன் கழுத்துல ஒரே போடு. அருள் இறங்கி இருக்கும்போது வெட்டினதுக்கு நீங்க பொறுப்பாக முடியாதுங்க, சாமி தான் பொறுப்பு. இல்ல நினப்பல கருப்பன் இல்ல. கருப்பா, ஏன் எங்களை இப்படி சோதிக்கிறியோ தெரியல. சாமி இறங்குற மாதிரி தெரியல. அருள் வந்தது மாதிரி சாமியாடி இவாளை எடுத்து வேட்டையனை ஒரே விட்ட வெட்டிட வேண்டியதுதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாமி இறங்குற மாதிரி தெரியல. அருள் வந்தது மாதிரி சாமியாடி இவாளை எடுத்து வேட்டையனை ஒரே விட்ட வெட்டிட வேண்டியதுதான். கருப்பா வந்துட்டியா? இது வரைக்கும் சாமி ஆடி இருக்காரா இல்ல இப்பதான் முத முறையா அருள் வந்திருக்கா? என் மகனுக்கு முத முறையா அருள் இறங்கி இருக்கு சாமி. வந்திருக்கிறது யாரு? யாருன்னு சொல்லாம அமைதியா இருந்தா எப்படி? நான் தான் வந்திருக்கேன்னு பேரை சொல்லு. வாடா வாடான்னு வர வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் யாரு நான் கேக்குறேன்? என்ன முத்தையா, கருப்பு உன் கண்ணுக்கு தெரியலையா? இனிமேல் இந்த குடும்பத்துக்கு சாமியாடி வாரிசு இவர்தான். கும்பிட்டுக்கங்க.
பார்வதி என்ன உன் குடும்பத்துக்கு என் தசை மறந்து போச்சா? தப்புதான் கருப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. இப்ப எதுக்காக என்ன எல்லாரும் வர சொன்னீங்க? நீங்க இங்க எல்லாருக்கும் அருள் வாக்கு சொல்லணும். கையில ஒரு எலுமிச்சை பழத்தோட மனசுல இருக்கிற கேள்வியை கேளுங்க. ஏய்! என்னோட பாதகாணிக்கை எங்க?